நல்லவர். அல்லேலூயா. இப்பொழுது தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். வேத எல்லாத்துடைய கையில் இருக்கா? பைபிள் எல்லாம் கையில் வச்சிருக்கீங்களா? ரோமர் பவுல் அப்போஸ்தலன் ரோமருக்கு எழுதுகிறதான நடபடிகள் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நாம் பிள்ளைகள் ஆனால் சுதந்திரருமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே. அல்லேலூயா சொல்லுவோம். நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோம். கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நல்ல தகப்பனே. ஆண்டவரே, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னேன். வேத வார்த்தையை ஆண்டவர்கள் கேட்க இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வந்து சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை போதித்து நடத்துவார் என்று சொன்னது போல ஆண்டவரே, சத்திய ஆவியானவர் எங்களோடு பேசும். நாங்கள் கேட்கிறோம், தாழ்த்துகிறோம், உடைய சமூகத்திற்கு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. சத்தமாவே சொல்லலாம் அல்லேலூயா. எல்லாரும் சொல்லலாம், எல்லாத்துக்கும் ஃப்ரீடா. அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த அளவுக்கு ஆண்டவருக்குள்ள நல்ல உற்சாகமா இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தேவனுடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். அல்லேலூயா. சரி, ரோமர் எழுதின நடபடிகள் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். மறுபடியுமாய் ஒருவர் சத்தத்தை உயர்த்தி நாம் வாசிக்க கேட்போம். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே, கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது பாருங்க, தெளிவாய் வேத வார்த்தைகளை நாம கற்றுக்கொள்ளணும். நாம் பிள்ளைகளானால், எத்தனை பேர் நீங்கள் ஆண்டவருக்கு பிள்ளைகளா இருக்கிறீங்க? நீங்கள் பிள்ளைகள் தானே? பெண் பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள் என்று சொல்லவில்லை, பிள்ளைகள், தேவனுடைய புத்திரர்கள், பிள்ளைகள். அப்படி நீங்கள் பிள்ளைகளானால் நீங்கள் யார்? சுதந்திரருமாமே. இப்ப உங்களுடைய பிள்ளைகள் தான் உங்களுடைய சொத்துக்கு வாரிசு, அவங்க தான் உங்க சொத்துக்கு சுதந்திரவாளி. அல்லேலூயா சொல்லுவோமா? உங்ககிட்ட எவ்வளவு சொத்து இருந்தாலும் அந்த சொத்துக்கு உங்களுடைய பிள்ளைகள் தான் சுதந்திரவாளி. அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டிலே ஒரு உதாரணம் சொல்லப்படுகிறது. தோட்டக்காரங்க சரியா தோட்டத்தை கவனிக்காதனால எஜமானன் குமாரன் அனுப்புற. அப்ப அந்த தோட்டக்காரன், இந்த தோட்டத்துல வேலை செய்யறவங்க என்ன சொல்றாங்க? இவன் யாரு? இவன் தான் சுதந்திரவாளி. அல்லேலூயா. இவன் தான் சுதந்திரவாளி. தோட்டத்துக்கு சொந்தக்காரன் யாரு? வாரிசு யாரு? இவன் தான். இவனை போட்டு தள்ளிடலாம். இவனை போட்டு தள்ளிட்டோம்னா சொத்தெல்லாம் யார் பேருக்கு வந்துடும்? தோட்டம் நம்ம பேருக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க? சுதந்திரவாளியை போட்டு தள்ளிடுறாங்க. அந்த மாதிரி நாம் அவருடைய பிள்ளைகளானால் அவருடைய சகல ஆசீர்வாதங்களும் நமக்கு தான். ரைட்? அல்லேலூயா. சரி, தேவனுடைய சுதந்திரரும் நாம யாரு? தேவனுடைய சுதந்திரர். சுதந்திரம் தான் பிள்ளைகள். சரிங்களா? கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரரும் ஆமே. தேவனுக்கு சுதந்திரர், கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரர். அப்படின்னு என்ன இருக்கும்? எப்படி பிதாவுக்கு இயேசு கிறிஸ்து குமாரனோ அதே போல நாமும் யாரு? இயேசுவுக்கு பிள்ளைகள். சரிங்க, ஆண்டவருக்கு பிள்ளைகள். பிதாவுக்கு நாமும் பிள்ளைகள். பிதாவுக்கு யார் குமாரன்? பிதாவோட பிள்ளை யாரு? இயேசு. அப்போ பிதாவுக்கு நாமும் யார் தான்? பிள்ளைகள் தான். அப்ப இயேசு யார்? நம்முடைய சகோதரர். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? எப்படி பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவுக்கு தகப்பனோ அதே போல நமக்கும் அவர் யாரு? தகப்பன். பிதாக்கு குமாரன் கிறிஸ்துனா, அப்போ பிதாக்கு நாமும் குமாரர்கள். அப்ப கிறிஸ்து எனக்கு யாரு? பிரதர். அதுதான் சொல்லப்படுகிறது. கிறிஸ்துவுக்கு நாம் யார்? உடன் சுதந்திரர். இப்ப அண்ணன் தம்பிகள் 2 பேர் இருக்காங்கன்னா நான் அவனும் உடன் பிறந்தவர்கள் சொல்றோம்ல. 2 அக்கா தங்கச்சிங்க இருக்காங்கன்னு என்ன சொல்றாங்க? நானும் அவளும் உடன் பிறந்தவர்கள். அப்ப நாமும் கிறிஸ்துவும்
உடன் சுதந்திரவாளிகள். எப்படி பிதாவுடைய சகல நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் சுதந்திரத்திற்கும் வாரிசு இயேசுவோ, அதே போல நாமும் அதற்கு வாரிசுகள் தான். அப்போ கிறிஸ்துவும் நாமும் யாரு? புது சத்தியத்துக்குள்ள தம்பி போறாரு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கீங்களா? நாமும் கிறிஸ்துவும் உடன் சுதந்திரர். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க. நானும் கிறிஸ்துவும் உடன் சுதந்திரர் தான் பவுல் சொல்றார். கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரமாமே கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு. எப்படி பிதாவாகிய தேவனுடைய அந்த ஆசீர்வாதத்தை கிறிஸ்து எடுத்து பெற்றுக்கொண்டு அவர் மகிமைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். அப்படிதானே? அப்படிதானே? கிறிஸ்து மகிமைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். எதனால மகிமைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்? பிதாவாகிய தேவனுடைய மொத்த சுதந்திரத்தை அவர் இன்னைக்கு அனுபவிச்சுட்டு இருக்கிறார். அப்படிதானே? சொல்லுங்க. ஆழமான சத்தியம், தெளிவாய் கேளுங்கள். கிறிஸ்து இன்றைக்கு மகிமைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். அப்படிதானே? அப்போ நாமும் கிறிஸ்துவுடனே கூட என்ன பண்ண வேண்டும்? மூத்த பையன் ஆசீர்வாதமா இருக்கான். அப்ப இளைய பையன் என்னவா இருக்கணும்? ஆசீர்வாதமா இருக்கணும். மூத்த பையன் யாரு? மூத்த பையன் யாரு? இயேசு கிறிஸ்து. இளைய பையன் யாரு? நாம. அப்ப அண்ணன் ஆசீர்வாதமா இருக்கிறார். அப்ப தம்பிகள் என்ன பண்ணணும்? ஆசீர்வாதமாகத்தான் இருக்கணும். அதைத்தான் இந்த சத்தியம், இந்த வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. கிறிஸ்துவுடனே கூட நாமும் என்ன பண்ணணுமா? மகிமைப்படும்படிக்கு. நாமும் அவரோடு சேர்ந்து நல்லா இருக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும்னா நாம என்ன பண்ணப்பட்டிருக்கணும்? அவரோட கூட பாடுபட்டால் அப்படி நடக்கும். அல்லேலூயா. புரியுதா? ஏன் அண்ணன் சந்தோஷமா மகிமையா இருக்கிறாரு? ஏன்னா அவர் பாடுபட்டார். அண்ணன் யாரு? இயேசு கிறிஸ்து. பாடுபட்டார், சிலுவையில் அறையப்பட்டார், நமக்காக இரத்தம் சிந்தினார், நமக்காக ஜீவனை கொடுத்தார், நமக்காக காயப்பட்டார், நமக்காக முள்கிரீடம் சூடப்பட்டார், நமக்காக காரி உமிழப்பட்டார். எல்லாமே நமக்காக தானே? எப்படி நம்முடைய அண்ணன் நமக்காக பாடுபட்டு கடைசியில் அவர் மகிமையா மாறினாரோ, அதே போல அவரை பின்பற்றுகிற தம்பிகளாகி நீங்களும் நானும் என்ன பண்ணணும்? அவரை போல பாடுபட்டால் அப்படியா? எப்படியா? கிறிஸ்துவை போல மகிமையா இருப்பீர்கள். அப்படி நான் பாடுபட வேண்டாம். I want to live a normal life without any suffering. I want to live. நான் எந்த ஒரு பாடும் பட தேவையில்லை, நான் எந்த ஒரு உபத்திரமும் பட தேவையில்லை, முடியாது, என்னால கஷ்டப்பட முடியாது என்று சொன்னால் என்ன கிடையாது? சொத்துல பங்கு கிடையாது. கிறிஸ்துவுடனே கூட அந்த மகிமையில் நாம் சேர்க்கப்பட. சத்தியம் புரிஞ்சுதா? அவ்வளவுதான். இவ்வளவுதான் சத்தியம். பாடுபட்டா பரலோகம், பாடுபடலைன்னா புரிஞ்சுதுங்களா? இப்ப தொடர்ந்து அடுத்த வசனங்களுக்கு போலாமா? இந்த வசனம் புரிஞ்சுது. அப்போ தேவனாகிய கர்த்தருக்கு நாம் சுதந்திரர், கிறிஸ்துவுடன் உடன் சுதந்திரர். கிறிஸ்து மகிமைப்பட்டது போல நாமும் மகிமைப்பட வேண்டுமானால் அவர் பட்ட பாடுகளை அவரை போல நாமும் படணும். அப்படிப்படும் பொழுது கிறிஸ்து எப்படி மகிமைப்பட்டாரோ, அண்ணன் எப்படி மகிமைப்பட்டாரோ, அதே போல உடன் சுதந்திரராய் இருக்கிற தம்பிகளாகி நீங்களும் நானும் எப்படி பண்ணுவோம்? அண்ணன் தம்பின்னு சொல்றதுனால நீங்க கோவிச்சுக்க வேண்டாம். தயவு செய்து புரிந்து கொள்வதற்காக நான் சொல்லுகிறேன். சரிங்களா? பிதாவாகிய தேவன் பாரபட்சமில்லை. எப்படி குமாரனாகிய கிறிஸ்து அவருக்கு பிள்ளையோ, அதே போல உங்களையும் என்னையும் பிள்ளையாய் பார்க்கிறார். அவருடைய இடத்துலதான் நம்மளை வச்சு பார்க்கிறார். நம்மளை கீழே வச்சு அவரை மேல வச்சு பார்க்கிறார். சரிங்களா? எப்படி பிதாவை கண்டவன், சரி என்னை கண்டவன், அப்ப என்ன அர்த்தம்? என்ன பார்த்தா எங்க அப்பாவை பார்க்க வேண்டாம். ரைட்? ஏன்னா எங்க அப்பாவுடைய சகல நினைவுகளையும், அவருடைய சகல சாயலையும், அவருடைய சகல சித்தத்தையும் உருவெடுத்து வந்தவன் தான் இந்த குமாரன். சொல்லுவோமா? என்ன பார்த்தா யாரை பார்க்க வேண்டாம்? எங்க அப்பா பார்க்க வேண்டாம். ஏன்? ஏன்னா எங்க அப்பாவுடைய எண்ணம், செயல், சொல், அவருடைய சித்தம் எல்லாமே நான் தான். அல்லேலூயா. அவர் என்ன நினைக்கிறாரோ அதை நான் நினைப்பேன். அவர் என்ன செய்யணும்னு, அவர் என்ன செய்யறாரோ அதை நானும் செய்வேன். அவர் என்ன சொல்றாரோ அதை நானும் சொல்லுவேன். அவர் என்ன பிரயாசப்படுறாரோ அதை நானும் பிரயாசப்படுவேன். அவருக்கு என்ன ஜாடியோ அதே ஜாடி தான் எனக்கு. அவருடைய சாயல் தான் என்னுடைய சாயல். சொல்லுவோமா? அதனால சீஷர்கள் கேட்கிறாங்க, நாங்க எப்படி பிதாவை பார்க்கிறது? என்ன பார்த்தவன் யாரை பார்க்க வேண்டாம், பிதாவை பார்க்கணும்னு அவசியம் இல்லை. அப்போ உங்களை பார்ப்பவர்கள் எப்படி கிறிஸ்துவ அண்ணனை பார்த்தா அப்பாவை பார்க்க வேண்டாமா? அப்ப தம்பியை பார்த்தாலும்
அப்ப பார்க்க வேண்டாம்னு சொல்லணும். இப்பொழுது உங்களை பார்த்தால் இயேசுவை பிதாவை பார்ப்பது போல இருக்கிறதா? உங்களை பார்த்தால் இனிமேல் பார்க்க கூடாது போல இருக்கிறது. அப்படியா? ஏண்டா பார்த்தோமோ என்று இருக்கிறது. அப்படி இல்லை. நம்மை பார்க்கும் பொழுது எப்படி இயேசுவை பார்க்கும் போது பிதா பிரதிபலிக்கப்படுகிறாரோ அதே போல நம்மை பார்ப்பவர்கள் யாரை பார்க்கணும்? கடவுளை பார்க்கணும். That is Christians. அவங்க தான் யாரு? கிறிஸ்தவர்கள். கிறிஸ்துவை உடையவன் தான் கிறிஸ்தவன். அல்லேலூயா. அதனால அப்பாக்கு ஒரு ரூல்ஸ் இருக்கு. என்னன்னா டைரக்டா என்கிட்ட நீ தம்பி என்ன பண்ண முடியாது, வர முடியாது. தம்பி எந்த வழியா தான் வந்தாகணும்? தம்பி எந்த வழியா தான் வந்தாகணும்? அண்ணன் வழியா தான் வந்தாகணும். அதனாலதான் என்ன விசுவாசிக்கிறவன் என்னை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்வான். நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன், என்னை அன்றி ஒருவனும் பிதாவின் இடத்துல வர முடியாது, பிரவேசிக்க முடியாது. அண்ணன் மூலியமா தான் தம்பி போயாகணும். காரணம், தம்பி கெட்டுட்டான், அண்ணன் பரிசுத்தமா இருக்கிறார். அப்போ அண்ணன் மூலியமா தான் யார்கிட்ட போயாகணும். இன்றைக்கு எத்தனையோ கேஸ் அப்படி இருக்குல்ல வீட்டுல. வீட்டுல எத்தனையோ கேஸ் அப்படி இருக்கு. அடங்காத பிள்ளை என்ன பண்ணும்? அண்ணனோ அக்காவோ அம்மாவுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிறாங்கன்னா கொஞ்சம் பேசேன், அப்பாட்ட கொஞ்சம் பேசேன், அம்மாட்ட கொஞ்சம் நீ பேசலாமே, நீ சொன்னா கேட்பாங்கள. ஏன்? ஏன்னா நான் நல்லவன், நீ யாரு கெட்டவன். அதனால நீ என்ன பண்ற? என்ன ஏவி விடுற. உண்மை அதுதாங்க. இன்னைக்கு கிறிஸ்தவத்தினுடைய உண்மை அதுதான். இயேசு கிறிஸ்து இன்னைக்கு பிதாவுக்கு முன்னாடி நின்று நமக்காக பரிந்து பேசிக்கிட்டு இருக்கிறார். விட்டுருங்க பாப்பா, விட்டுருங்கப்பா, அப்பா பண்ணிட்டாப்பா, விட்டுருங்கப்பா, விட்டுருங்கப்பான்னு சொல்லி என்ன பண்ணிட்டு இருக்கிறார்? பிதாவுடைய வலது வருஷத்தில் நமக்காக உட்கார்ந்து பரிந்து. நீங்க அண்ணன் பரிந்து பேசாட்டி எதற்காக அண்ணன் இவ்வளவு பிரயாசப்படுறாரு? தம்பி எப்படியாவது அப்பாவுடைய ஆசீர்வாதத்தை அவனும் பெற்றுக்கொள்ளணுங்கிறக்காக அண்ணன் பிரயாசப்படுறாரு. சத்தியம் எத்தனை பேருக்கு புரியுது? குரலையே சொல்லுவோமா? அதனால அப்பா சொல்றாரு, அண்ணன் எப்படி கஷ்டப்பட்டு முன்னேறி வந்து இந்த ஆசீர்வாதத்தை பெற்று கொண்டானோ அதே போல நீ என்ன பண்ணு, அந்த பாடை அனுபவித்து கஷ்டப்பட்டு முன்னேறி சொத்தை பெற்றுக்கோ. நான் பாவம் செஞ்ச உண்மைதான், நான் தப்பு செஞ்ச உண்மைதான், நான் அநீதி செஞ்ச உண்மைதான். ஆனா என் அண்ணன் எங்க அப்பா கிட்ட பேசி என்ன பண்ணிட்டாரு? எங்க அண்ணன் ரத்தத்தை சிந்தி எனக்கு என்ன வாங்கி கொடுத்துட்டாரு? மன்னிப்பை வாங்கி கொடுத்து, மறுஜீவனை வாங்கி கொடுத்து, மறுவாழ்வு வாங்கி கொடுத்துட்டாரு. இப்ப நான் அதை என்ன பண்ணணும்? கரெக்டா யூஸ் பண்ணணுமா, மிஸ்யூஸ் பண்ணணுமா? கரெக்டா யூஸ் பண்ணணும். நான் மறுபடியும் நான் என்ன பண்றேன்? எங்க அண்ணன் வாங்கி கொடுத்த மீட்பை நான் ரட்சிப்பை நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? என்ன பண்ணிட்டு இருக்கேன்? மிஸ்யூஸ் பண்றேன். மறுபடியும் பாவத்துக்குள்ள போறேன், மறுபடியும் கீழ்ப்படிய மாட்டேங்கிறேன், மறுபடியும் அடங்க மாட்டேங்கிறேன், மறுபடியும் செல்போன் நோண்டிக்கிட்டு இருக்கிறேன், மறுபடியும் ஊரை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், மறுபடியும் ஜெபிக்க மாட்டேங்கிறேன். எங்க அண்ணன் கஷ்டப்பட்டு எனக்கு என்ன வாங்கி கொடுத்திருக்கிறாரு? ரத்தத்தை சிந்தி எங்க அப்பாவுடைய கோபத்துக்கு முன்னாடி அவர் நின்று மொத்த பாவத்தை அவர் சுமந்து அவர் அடிபட்டு எனக்கு என்ன வாங்கி கொடுத்திருக்கிறாரு? ரட்சிப்பை வாங்கி கொடுத்திருக்கிறாரு. நான் இப்ப எங்க அண்ணனுக்கு உண்மையா இல்ல, எங்க அப்பாவுக்கு உண்மையா இல்லை. அல்லேலூயா. அதனால அப்பா சொல்லிட்டாரு, அண்ணன் மாதிரி கஷ்டப்பட்டு மேல ஏறி வா. உன்னை நான் மன்னிச்சுட்டேன், ஆனா என்ன பண்ணேன்? அண்ணன் மாதிரி நீ என்ன பண்ணணும்? பாடுபட்டு மேல வா. அப்ப நான் உன்னை என்ன பண்றேன்? என் சுதந்திரம், என்னுடைய சொத்துல உனக்கு பங்கு இருக்கு. சொல்லுவோமா? சத்தியம் புரிஞ்சுதுங்களா? இப்ப வசனங்களுக்கு போலாம். எடுத்தவர்கள் வாசிப்போம். பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். இன்னொருத்தர் பிலிப்பியர் 1:29 எடுத்துக்கங்க. நமக்கு நேரம் இல்லாதனால ஒருவர் பிரசங்கி 3:10 எடுத்துக்கொள்ளுங்க. இன்னொருவர் லூக்கா 17:20 பிலிப்பியர் 1:29 எடுத்துக்கொள்ளுங்க. மனுபுத்திரர் பிரசங்கி 3:10 மனுபுத்திரர் பாடுபடும்படிக்கு அவர்களுக்கு நியமித்த தொல்லையை கண்டே. குரலே சொல்லுவோமா? என்ன நியமிக்கப்பட்டிருக்கிறது நமக்கு? மனிதர்களுக்கு என்ன நியமிக்கப்பட்டிருக்கிறது? தொல்லையா? நம்மளுடைய செய்தி என்னது? பாடுபட்டால் மகிமைப்படுவாய். இன்னைக்கு நம்முடைய செய்தியின் தலைப்பு பாடுபட்டால் மகிமைப்படுவாய். அல்லேலூயா. நம்ம பாடுபடும் போது அதனுடைய முடிவு என்னவா அமையும்? மகிமையாய் அமையும். மகிமை என்று சொன்னால் ஒரே ஒரு டெஃபினிஷன் கொடுத்துட்டு தொடர்ந்து செய்திக்குள்ள போகிறேன். மகிமை என்றால் ஆளுகை. மகிமை என்றால் என்ன? ஆளுகை. எப்படி பிதாவாகிய தேவனுக்கு கீழ்ப்படிந்து குமாரனாகிய கிறிஸ்து மகிமைப்பட்டாரோ,
பாடுபட்டு மகிமைப்பட்டாரோ அதே போல அவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் பாடுபடும் பொழுது முடிவு என்னவா இருக்கும்? முடிவு என்னவா இருக்கும்? மகிமையா இருக்கும். அல்லேலூயா. அப்ப பிதாவோட மகிமைய குமாரன் பெற்றுக்கொண்டார் கிறிஸ்து. அப்படின்னு என்னன்னா ஆளுகை. அப்ப பிதாவினுடைய ஆளுகை இப்ப யார் கையில இருக்கு? கிறிஸ்துக்குள்ள இருக்கு. இப்போ நம்மளும் பாடுபட்டு மகிமைப்பட்டால் அந்த ஆளுகை யாருக்கு வந்து சேரும்? நாமும் அவரோடு சேர்ந்து ஆளுகை செய்வோம். அதுக்கு தான் மனுஷன் படைக்கப்பட்டான். அவரோடு கூட சேர்ந்து ஆளுகை செய்யும்படியாகத்தான் படைக்கப்பட்டவன் மனிதன். ஆனா மனுஷன் ஆளுகை செய்யாம என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? அடிமைப்பட்டு கொண்டிருக்கிறான். பாவத்திலும் சாபத்திலும் ரோகத்திலும் கட்டுகளிலும் மற்ற உலக காரியங்களிலும் என்ன ஆயிட்டு இருக்குது? அடிமைத்தனமாய் இருக்கிறோம். கர்த்தர் அடிமைத்தனத்திற்காக நம்மை படைக்கவில்லை, ஆளுகை செய்யும்படியாய் படைத்திருக்கிறார். அதான் மகிமைப்படுகிறது நோக்கம். மகிமைனா என்னது? ஆளுகை. சொல்லுங்க, மகிமைனா என்னது? ஆளுகை செய்ய வேண்டும். நாம் கிறிஸ்துவுடனே கூட என்ன பண்ணணுமாமா? சதா காலமும் ஆளுகை செய்ய வேண்டும். அதுக்கு தான் நம்மளை தயார்படுத்திக்கிட்டு இருக்கிறாரு. அதற்கு தயார்படுத்துகிற கருவிதான் பாடுகள். அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், யோசேப்பு, சரி அப்புறம் பார்க்கலாம். பாருங்க, பிரசங்கி 10ல சொல்லுது. என்ன சொல்றாரு தெளிவா? 3:10 மனுபுத்திரர் பாடுபடும்படி பாடுபடும்படி தேவன் அவர்களுக்கு நியமித்த தொல்லை. யார் நியமிச்சிருக்கிறாராமா தொல்லைய? மனுபுத்திரர் பாடுபடும்படியா யார் தொல்லையை நியமித்திருக்கிறார்? உன்னோட ஒரே தொல்லையா போச்சு, ஒரே ரோதனையா போச்சு. அந்த தொல்லை எதுக்கு? வீட்டுல இருக்கா? வீட்டுல ஏதாவது தொல்லை இருக்கா? வேலையிலையும் தொல்லை இருக்கா? படிக்கிறதுலையும் தொல்லை இருக்கா? எதுக்கு அந்த தொல்லையை கொடுத்திருக்கிறாரு? 5 விரலும் ஒரே சைஸ் இல்ல, ஒன்னொன்னு ஒவ்வொரு சைஸ்ல இருக்கு. அதனால பெருவிரல் மத்த நாளும் தொல்லையா தான் நினைக்கும், ஆள்காட்டி விரல் மித்த நாளையும் தொல்லையா தான் நினைக்கும், நடுவிரல் மித்த எல்லாத்தையும் தொல்லையா தான் நினைக்கும். அப்பா வீட்டுக்குள்ள வந்தாலே எல்லாரும் அவருக்கு தொல்லைதான். அம்மா வீட்டுக்குள்ள இருந்தா அம்மாவை சுத்தி இருக்க எல்லாரும் அவங்களுக்கு தொல்லைதான். பிள்ளைகளை பொறுத்தளவுக்கு பெத்தவங்க தொல்லை, பெத்தவங்களை பொறுத்தளவுக்கு பிள்ளைங்க அவங்களுக்கு தொல்லை. ஹல்லேலூயா. அதற்கு எடுத்துக்காட்டா ஒரு நல்லவர் உள்ள இருப்பார் அந்த வீடுல. அவனை பார்த்துக்கிறதுக்கு அப்படின்னு ஒரு நல்லவரை பார்த்து சொல்லுவார்கள். அவரும் பின்னாடி அவர்களுக்கு தொல்லையை தான் இருப்பார். ஹல்லேலூயா. என்ன நாட்கள் முன்னாடி இவர் தொல்லையாகிட்டா, நாட்கள் போக போக அவர் தொல்லையாகி மாறுவார். அவ்வளவுதான் வித்தியாசம். மனுபுத்திரர் பாடுபடும்படிக்கு தேவன் அவர்களுக்கு தொல்லையை என்ன பண்ணி இருக்கிறாரு? வாழ்க்கை ஃபுல்லா பாடுபடணும்னு அங்கங்க என்ன வச்சிருக்காரு? ஒவ்வொரு மைல்ஸ்டோன் வச்சிருக்கிற ஒவ்வொரு விதமான தொல்லைகள் இருக்கலாம். ஏன்னா அந்த தொல்லைகளை நீங்கள் மேற்கொண்டு பாடுபட்டு மகிமை அடைய வேண்டும் என்பதற்காக. அது தீமைக்கு எதுவாக அல்ல. கர்த்தர் நம்மை சோதிக்கிறது, கர்த்தர் நமக்கு கொடுக்கிற பாடு தொல்லைகள் இதெல்லாம் எதற்கு? நன்மைக்கும் நாம் பிற்காலத்தில் அவரோடு சேர்ந்த ஆளுகை மகிமைப்படும்படிக்கும். அல்லேலூயா. ஏன்னா இந்த தொல்லையில தான் உங்களுடைய பொறுமை என்னங்கிறது தெரியும். இந்த பாடுகளில் தான் உங்களுடைய தாழ்மை என்ன, சாந்த குணம் என்னங்கிறது வெளியே தெரியும். அல்லேலூயா. சோதிக்கப்பட்ட பின் நான் சுத்த பொன்னாய் விளங்குவேன் என்று பக்தன் சொல்லுகிறார். அல்லேலூயா. அவர் என்னை சோதித்த பிறகு சுத்த பொன்னாய் இருப்பேன். நார்மல் கோல்டு இல்ல, பியூர் கோல்ட். 916 பியூர் கோல்ட், 24 கேரட் பியூர் கோல்டா இருக்கணும்னா நிறைய பாடுகள் வரும், நிறைய உபத்திரவங்கள் வரும், நிறைய தொல்லைகள் வரும். அப்ப என்ன அர்த்தம்? என்னைய பியூர் கோல்டா மாத்திட்டு இருக்கிறார் அர்த்தம். தொல்லையை நம்பி தொல்லையில நம்மளும் சேர்ந்து விழுந்துட்டோம்னா ஐம்பொன் இல்ல, கவரிங் கோல்டா கூட இருக்க முடியாது. அல்லேலூயா. கவரிங்கா கூட இருக்க முடியாது. இது ஒன்னத்துக்கு ஏங்க, இது ஒன்னத்துக்கு ஆகாதீங்க. இது கவரிங்க. இதை சோதிச்சு பார்த்தங்க. இது என்னது? கவரிங். ஏன்னா சோதனைனால என்ன பண்ண முடியாது, கவரிங்னால. ஆனா கோல்டா இருந்தா என்ன பண்ணிருக்கோம்? நாங்க இருக்கோம். அல்லே சொல்லுமா, ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் பொன், எல்லாருமே கோல்டு தான். ஆனா சுத்த பொன்னாய் விளங்குவதற்கு சில சோதனைகளினூடாய் கர்த்தர் நம்மை நடத்துவார். அந்த சோதனையை சகிக்கிற மனுஷனும் ஜெயிக்கிற மனுஷன் தான் வாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. உரலிய சொல்லுவோம். எத்தனை பேருக்கு சத்தியம் புரியுது? ஆமென். கர்த்தர் நல்லவர். சோ கர்த்தர் மனுஷனுக்கு என்ன நியமித்திருக்கிறார்? பாடுகளை நியமித்திருக்கிறார். பிலிப்பியர் 1, இது பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாட்டுல பிலிப்பியர் 1:29 வாசிங்க.
ஏனெனில் கிறிஸ்துவின் இடத்திற்கு விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. எத்தனை பேருக்கு சத்தியம் புரியுது? ஏனெனில் கிறிஸ்துவின் இடத்துல விசுவாசிக்கிறதற்கு மட்டுமல்ல, கிறிஸ்துவை நம்ம விசுவாசித்து ரட்சிப்பை பெற்றுக்கிறதற்கு மட்டுமல்ல, என்னவோ நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. அவர் நிமித்தமாக. ஆமா, ஏசப்பாவை கும்பிட்டா எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்குது, சந்தோஷம். ஏசப்பாவை விசுவாசிக்கும் போது என் வாழ்க்கையில நன்மை நடக்குது, சந்தோஷம். ஏசப்பாட்ட ஜெபம் பண்ணும் போது என் விண்ணப்பம் நிறைவேறுது, சந்தோஷம். அவர் மூலியமா நல்லது மட்டுமல்ல, இன்னொன்னு இருக்குது. என்னது? அவர் நிமித்தமாய் நமக்கு பாடுபடுகிறதற்கு உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. பாடுகள் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது அப்படின்னு அதுவே ஒரு ஆசீர்வாதமா தான் கொடுக்கப்பட்டிருக்கு. பாடுகளை கண்டு நீங்கள் பயப்பட வேண்டாம், உபத்திரவங்களை கண்டு நீங்கள் பயப்பட வேண்டாம். உங்களுக்கு இருக்கிற தொல்லைகளை பார்த்து பயப்படாதீங்க. ஒருவேளை கர்த்தர் அதை உங்களுக்கு நியமித்திருக்கலாம், அதன் மூலியமாய் நீங்கள் மகிமை தான் படுவீர்கள். வரலையே சொல்லுவோமா? கர்த்தர் அதன் மூலியமாய் உங்களை என்ன பண்ணுவார்? அதை மட்டும் மனசுல வச்சுக்கணும். ஒரு பாடு வரும் பொழுது, ஒரு உபத்திரவம் வரும் பொழுது, ஒரு தொல்லை வரும் பொழுது, ஒரு பிரச்சனை சூழும் பொழுது, அதையெல்லாம் தாண்டி நீங்க நிக்கிறீங்க பாத்தீங்களா ஆண்டவருக்காக, அதுல நீங்க தெரிந்து கொள்ள, அதுல விழுந்துட்டீங்கன்னா அவுட். அதுல விழுகாம தாண்டி ஏசப்பாக்காக நிக்கிறீங்க பாத்தீங்களா, you are the winner, you get the glory of God. அல்லேலூயா. ஆண்டவருடைய மகிமையை பெற்றுக் கொள்வதற்கு, அவரோடு கூட நீங்களும் மகிமை அடைவதற்கு நீங்கள் பாத்திரவான்களாக இருக்கிறீர்கள் என்பதை அதிலே விளங்கும். சொல்லுவோமா? அதனால பாடுகளை கண்டு பயப்பட வேண்டாம். அது நீங்கள் மகிமை அடைவதற்காக கொடுக்கப்படுகிற ஒரு பரீட்சை மட்டும்தான். அல்லேலூயா. நீங்கள் பார்க்கிற உபத்திரவம், வீட்டில் நடக்கிற சண்டை, பிரச்சனை, உபத்திரவம், அந்த பாவம், இந்த பாவம், அந்த வந்தது, வேலையில பாக்குறது, படிக்கிற இடத்துல பாக்குறது, சொந்த பந்தம், இதெல்லாம் சும்மா மாயே தான். நீங்க நம்பிடாதீங்க, ஏமாந்துடாதீங்க. சொல்லுவோமா? இதெல்லாம் நீங்க என்ன பண்ணிடாதீங்க, ஏமாந்து போயிடாதீங்க. அந்த பாடுகள், உபத்திரவங்களை, சோதனைகளை பத்தி ஏமாந்துடாதீங்க. அதன் மூலியமாய் நீங்கள் அதன் மூலமாய் கடந்து சென்று நீங்கள் அந்த பாடுகளை சகித்து, அந்த சோதனைகளை சகித்து, உபத்திரவங்களை சகித்து கிறிஸ்துவுக்காக எழுப்பி நீங்கள் நிற்கும் பொழுது நீங்கள் மகிமைப்படுவீர்கள். வரலையே சொல்லுவோமா? இயேசுவும் அப்படித்தான். அநேக பாடுகளை பட்டார், அநேக உபத்திரவங்களை பட்டார், அநேக அடிகள் பட்டார், அநேக சோதனை கூடாய் கடந்து சென்றார். அவரை எத்தனையோ பேர் கேலி செய்தார்கள், கிண்டல் செய்தார்கள், உபத்திரவப்படுத்தினார்கள், நிறைய தொல்லை அவருக்கு இருந்துச்சு. ஆனாலும் பிதாவுக்காக அவர் நின்று பிதாவின் சித்தத்தை அவர் செய்து இறுதியில் அவர் பிதாவோடு கூட மகிமைப்பட்டார். வரலையே சொல்லுவோமா? பிதாவோடு சேர்ந்து இன்றைக்கு அவர் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். உபத்திரவங்கள் ஆளுகைக்கு நேராக உங்களை அழைத்து செல்லும். உங்களுடைய கஷ்டங்களும் நஷ்டங்களும் போராட்டங்களும் ஆளுகைக்கு நேராய், மகிமைக்கு நேராய் உங்களை அழைத்து செல்லுகிறது என்பதை உணர்ந்து கடைசி வரையில் அந்த விசுவாசத்துல கிறிஸ்துவுக்குள்ள நிலைத்து நிற்க வேண்டும். வரலையே சொல்லுவோமா? அதனால மனிதர்களுக்கு பாடுகள் என்பது நியமிக்கப்பட்டிருக்கிறது. இதுல கன்ஃபார்மா கிளியர் ஆயிட்டீங்களா? கிளியர் ஆயிடுச்சா? உங்களுக்கு இருக்கிற பாடுகள் எனக்கு நியமிக்கப்பட்டு இருக்கிறது. ஏன் வந்துச்சுன்னு கேட்காதீங்க, இது வந்தது எனக்கு தான். You should accept it. Hallelujah. Most of the people, they are not accepting. Why this suffering? Why this suffering? இப்படி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, ஏன் இந்த உபத்திரம்? Okay, don't ask any question like why to God. It is very 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 bad. அதை கேட்கவே ரொம்ப கெட்டது. You should accept it. அதுக்கப்புறம் அதை என்ன பண்ணணும்? மேற்கொண்டு மேல வரணும். அல்லேலூயா. என்னைக்குமே பலவீனத்தை எடுத்து போடுங்கன்னு சொல்லக்கூடாது. என் பலவீனத்துல அவருடைய பலன் பரிபூரணமாய் விளங்கணும்னு பவுல் மாதிரி சொல்லணும். அல்லேலூயா. எனக்கு அந்த பலவீனத்தை தாங்குற, அந்த உபத்திரவத்தை தாங்குற பலத்தை எனக்கு என்ன பண்ணுங்க ஆண்டவரே கொடுங்கன்னு கேட்கணும். ஒரு சொல்லுவோமா? சத்தமா சொல்லுங்க. ஒண்ணும் இல்ல, ஒரு கல்லு இருக்கு, ஆட்டாங்கல்லு, அது குத்தும் போது வீக்கா இருந்து உடஞ்சு போச்சு. என்ன சொல்லுவோம்? அது சந்தோஷப்படும். நல்ல வேலை எனக்கு பத்திரத்தை விட்டுட்டு போயிட்டான், ரெண்டா உடஞ்சு. அது யாருக்கு லாஸ்? ஆட்டாங்களுக்கு தான் லாஸ். ஏன்னா அது யாரு? அது என்ன கல்லு? வர்த்லெஸ் கல்லு. அது என்ன இல்ல, அதுல ஸ்ட்ரென்த்தே கிடையாது. அது ரொம்ப வீக்கான கல்லு. அது வேஸ்ட். அதுக்கு எங்க போடுவாங்க? குப்பையில போடுறது. அஸ்திபாரத்துல மண்ணா கரை சுட்டு போயிருவாங்க, அடிச்சு உடச்சு கரை சுட்டுருவாங்க. இதே நல்லா ஸ்ட்ராங், எத்தனை அடிச்சாலும் நல்லா ஸ்ட்ராங் அடிக்குது. என்ன பலம், என்ன ஸ்ட்ராங்னஸ் பாத்தீங்களா? இந்த கல் எவ்வளவு அடிச்சாலும் ஒட்டையவே இல்லை. இந்த கல் எடுத்துட்டு வந்து வீவா, இது ஒரு மூலக்கெல்லாம் நம்ம வைக்கணும். இந்த கல் நமக்கு ரொம்ப தேவைப்படும். அப்படிதானே? நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கிறத தான் நம்ம எடுத்துக்கணும்னு நினைப்போம்.
குவாலிட்டி பெஸ்ட், நல்ல ஹை குவாலிட்டி 24 கேரட் இருக்கிறத நம்ம என்ன பண்ணுவோம், நமக்குன்னு எடுத்துக்குவோம். வீக்கா இருக்கிறதையும் சோர்வா இருக்கிறதையும் ஒண்ணுக்கு உதவாததையும் ஸ்ட்ரென்த்லெஸ்ஸையும் யாராவது எடுத்துக்கோமா? எடுத்துக்கவே மாட்டோம். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு அந்த ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தான் தேவை. ஆண்டவருக்கு என்ன தேவை? அந்த ஸ்ட்ரென்த், 24 கேரட், குட் குவாலிட்டி எல்லாமே இருக்கிற அந்த ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தான் ஆண்டவருக்கு தேவை. அப்படி ஒரு ஃபர்ஸ்ட் குவாலிட்டியா மாத்துறதுக்கு தான் அந்த பாதை. வரலையே சொல்லுங்க பாப்போம். புரியுதுங்களா? சரி, நமக்கு நியமித்திருக்கிறார். லூக்கா 17:25 வாசிப்போம். லூக்கா 17:25. அதற்கு முன்பு அவர் அநேகம் பாடுபட்டு இந்த சந்ததியினால் ஆகாதவர் என்று தள்ளப்பட வேண்டியதா இருக்கிறது. லூக்கா 17:25ங்களா? சரி. அதற்கு முன்பு அவர் அநேகம் பாடுபட்டு. அப்ப ஏசப்பாவுக்கு என்ன நியமிக்கப்பட்டிருக்கிறது? ஏசப்பாக்கு என்ன நியமிக்கப்பட்டிருந்தது? அப்ப நமக்கு என்ன நியமிக்கப்பட்டிருக்கிறது? இப்ப வேணுமா வேண்டாமா? வேணும்னு சொல்லல, வந்தா வேண்டாம்னு சொல்ல மாட்டேன். பிரலையா சொல்லுவோமா? அதுவும் வேணும்னு சொல்ல முடியாது. ஏன்னா கர்த்தருக்கு சித்தமானதான் கொடுப்பார். சித்தமில்லைன்னு என்ன பண்ண மாட்டாரு, கொடுக்க மாட்டார். வேணும்னு நம்ம சொல்லக்கூடாது, ஆனா வந்தா என்ன பண்ணக்கூடாது, வேண்டாம்னு சொல்லக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. யோபு எங்கேயாவது ஆண்டவரே இதெல்லாம் என்னை விட்டு எடுத்து கொடுங்கன்னு ஜெபம் பண்ணாரா? இழந்த என்னுடைய 10 பிள்ளைகளை திருப்பி கொடுங்கப்பா அப்படின்னாரா? இல்ல, he accepted it. அதனாலதான் தன் மனைவி தேவனுக்கு ஜீவனை விடுன்னு சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்றாருன்னா, நன்மையை பெற்ற நாம் எதை பெறக்கூடாதா? தீமையை பெறாமல் இருப்பது இப்படி. how it is. ஆண்டவர் கொடுக்கும்போது அந்த குட்னஸை வாங்கிட்டேன், இப்ப நடக்கிற தீமையை மட்டும் ஏன் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறேன்? அவர் நிமித்தமாய் விசுவாசிக்கிறதற்கு அருளப்பட்ட நமக்கு அவர் நிமித்தமாக என்னவோ அருளப்பட்டு இருக்கிறது, பாடுகளும் அருளப்பட்டு இருக்கிறது. வரலையே சொல்லுங்க. அப்போ நாம் பாடுபட வேண்டும் என்பது தேவ சித்தம். கிறிஸ்துவும் பாடுபட்டுதான் மகிமைப்பட்டார் என்பதும் தேவனுடைய நோக்கம். அல்லேலூயா. அப்ப கிறிஸ்துவும் என்ன பட்டார்? பாடுபட்டார். சரி, இப்ப தொடர்ந்து 2 கொரிந்தியர் 1:6 வாசிப்போம். இப்ப பாடுபடும் பொழுது என்னவெல்லாம் நமக்கு நடக்குது? ஆவிக்குரிய பிரகாரமா நான் சொல்றேன். ஆதலால் நாங்கள் உபத்திரவப்பட்டாலும் அது உங்கள் ஆறுதலுக்கும் ரட்சிப்புக்கும் ஏதுவாகும். அது உங்கள் ரட்சிப்புக்கும் ஏதுவாகும். 2 கொரிந்தியர் 1:6ங்களா? சரி, மறுபடியும் வாசிப்போம். ஆதலால் நாங்கள் உபத்திரவப்பட்டாலும், எல்லாரும் சொல்லுங்க, நாங்கள் உபத்திரவப்பட்டாலும் அது உங்கள் ஆறுதலுக்கும் ரட்சிப்புக்கும் ஏதுவாகும். உங்கள் ரட்சிப்புக்கும் ஏதுவாகும். நாங்கள் ஆறுதல் அடைந்தாலும் அதுவும் உங்கள் ஆறுதலுக்கும் ரட்சிப்புக்கும் ஏதுவாகும். நாங்கள் பாடுபடுகிறது போல, இங்க கவனிங்க, நாங்கள் பாடுபடுகிறது போல பவுல் சொல்றார். என்ன சொல்றாரு? நாங்கள் பாடுபடுகிறது போல நீங்களும் பாடுபட்டு சகிக்கணும். நம்ம என்ன பண்ணணும்? பாடு வரும்போது என்ன பண்ணணும்? சகிக்கணும். சகிப்பு தன்மை ரொம்ப அவசியம். சகிக்கிறதுக்கு நம்மளால முடியல. நம்ம கண்ணு முன்னாடி நம்ம நேசிக்கிறவங்க ஒரு பிரச்சனை நமக்கு உண்டு பண்ணிட்டா நம்மளால என்ன பண்ண முடியாது? சகிச்சுக்கவே முடியாது. சகிப்பு ரொம்ப அவசியம். பொறுமை ரொம்ப அவசியம். அமைதி ரொம்ப அவசியம். சகிச்சுக்கணும். பொறுமையா இருங்க. என்ன நடந்து போச்சு? நம்ம ஆண்டவரா? நியாயம் தீர்ப்பதற்கு நம்ம ஆண்டவரா? இல்ல தண்டிப்பதற்கு நாம் கடவுளா? சொல்லுங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இப்ப ஒரு வீட்டுல ஒரு கணவன் தப்பு செஞ்சுட்டாங்க, இல்ல ஒரு மனைவி தப்பு செஞ்சுட்டாங்க, இல்ல பிள்ளைகள் செஞ்சிருச்சு. இப்ப என்ன பண்ண முடியும்? என்ன பண்ணிதான் நம்ம ஆகணும்? அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறது ஓகே, ரைட், ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணும். பொறுமை ரொம்ப அவசியம். ஹல்லேலூயா. அந்த பொறுமை தான் அவங்களுக்குள்ள எதை கிரியை செய்யும்? அந்த ரட்சிப்பை கொண்டு வரும். அதான் சொல்லுகிறார் பாருங்க, நீங்களும் பாடுபட்டு சகிக்கிறதினாலே அந்த ரட்சிப்பு. நீங்க சகிக்கணும். பாடுகள் வரும்பொழுது நீங்கள் சகிக்கும் போது
நீங்கள் பொறுமையா இருக்கும் பொழுது, நீங்கள் அமைதியா இருக்கும் பொழுது, சாந்தமா இருக்கும் பொழுது என்ன பலன் செய்கிறது? ரட்சிப்பு பலன் செய்கிறது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. சும்மா ரட்சிப்பு வராது. அல்லேலூயா. சும்மா ரட்சிப்பு வராது, சும்மா மீட்பு வராது, சும்மா ஒரு மனிதன் ஆண்டவருக்குள் வர முடியாது. அவர்கள் பாடுபட்டு அந்த பாடை சகிக்கும் பொழுதுதான் அந்த ரட்சிப்பு அவர்களுக்கு கிரியை செய்கிறது. அல்லேலூயா. சத்தியம் புரிஞ்சுதுங்களா? கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. நீங்களும் பாடுபட்டு சகிக்கிறதுனாலே அந்த ரட்சிப்பு உள்ள பலன் செய்கிறது. நீங்க பாடுபட்டு சகிக்கும் பொழுதுதான் உண்மையாலுமே நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களான்னு தெரியும். நீங்க உண்மையாலுமே ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களாங்கிறது எப்ப தெரியும்? நீங்க சகிக்கிறது தெரியும். நீங்க எதிர்த்து பேசிட்டீங்கன்னா என்ன ஆயிரும்? அப்பவும் தெரியும். அப்பவும் அந்த கொஸ்டின் வரும், உண்மையாலுமே ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. நீங்க கோபப்படும் போது என்ன தெரியும்? உண்மையாலுமே ரட்சிக்கப்பட்டிருக்காளா இல்ல? நாம் தொடர்ந்து எதிர்மறையான செயல்கள் செய்யும் போது என்ன தோணும் மத்தவங்களுக்கு? உண்மையாலுமே கிறிஸ்தவங்களா? வெளியிருக்க என்ன பேசுவாங்க? உண்மையாலுமே கிறிஸ்தவங்களா இவங்கெல்லாம் அப்படின்பா. உள்ள இருக்க என்ன பேசுவாங்க? ரட்சிக்கப்பட்டிருக்கியா அப்படிம்பாங்க. கொஞ்சம் அப்படியே சுத்தி இருக்கிறவங்க என்ன பேசுவாங்க? ஜபத்துக்கு போறேங்கிறாங்க, பைபிளை தூக்கிட்டு வாரம் போயிடுறாங்க, குடும்பமா வேற போயிடுறாங்க, கல்லையும் சொல்லியும் போட்டு போயிடுறாங்க. இந்த சத்தம் வருது வீட்டுக்குள்ள, என்னென்னமோ கேள்விப்பட வேண்டியதா இருக்குது பேசுவாங்கல்ல. அப்ப நீங்க பாடுபடும் பொழுது சகித்துக் கொள்ளணும். ஒரு உபத்திரவம் பிரச்சனைகள் வரும் பொழுது அமைதியா இருக்கணும். நிறைய பேர் நிறைய பேசுவாங்க, கல்லடி விழுகும், கண்ணடி விழுகும், சொல்லடி விழுகும், எல்லாமே விழுகும். நீங்கள் பொறுமையா இருக்கும் பொழுது நீங்கள் பெற்ற ரட்சிப்பு உங்களுக்குள் வளர்ந்து தரும். வரலையே சொல்லுவோமா? நீங்கள் சகிக்கும் பொழுதுதான் அந்த ரட்சிப்பு உங்களுக்குள்ள இருந்து என்ன கொடுக்கும்? பலன் கொடுக்கும். நீங்க சகிக்கலைன்னா நீங்க பெற்ற ரட்சிப்பு உள்ளே என்ன ஆயிடும்? சமாதி ஆயிடும். அல்லேலூயா. நீங்கள் சகிக்கும் போது, பாடுபட்டு சகிக்கும் போது உங்களுக்குள்ள ரட்சிப்பு இருக்கு பாத்தீங்களா? அந்த ரட்சிப்பு இயேசு கிறிஸ்து கொடுத்தாரு பாத்தீங்களா? அந்த ரட்சிப்பு அது வெளியே வந்து அது வேலை செய்யும். என் மகன் எவ்வளவு பெருமையா இருக்கான், என் மகன் எவ்வளவு பெருமையா இருக்கான், நான் போய் வேலை செய்யறேன். அந்த ரட்சிப்பு வெளியே வந்து என்ன பண்ணும்? உங்க முன்னாடி இருக்கிறவங்களால அந்த ரட்சிப்பு போய் தொடும். அல்லேலூயா. அல்லேலூயா. சத்தியத்துல பேருக்கு புரியுது. நாம் பாடுபடுவது நமக்குள்ள இருக்க ரட்சிப்பு அப்பதான் பலன் கொடுக்கும். பாடுபட்டு சகிக்கும் பொழுது நமக்குள்ள இருக்கிற ரட்சிப்பு பலன் கொடுக்கும். சரிங்களா? 1 பேதுரு 2:19 வாசிப்போம். ஏனெனில் தேவன் மேல் பற்றுதலாய் இருக்கிற மனசாட்சி நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால் அதுவே பிரீதியாகும். குரலே சொல்லுவோமா? சத்தமா சொல்லுங்க. அவன் என்ன சொல்லுகிறார் பாருங்க. ஏனெனில் தேவன் மேல் பற்றுதலாய் இருக்கிற மனசாட்சி நிமித்தம். ஒரு உண்மையாலுமே நான் ஆண்டவருக்குள்ள இருக்கேன். மனசாட்சி ஒண்ணு இருக்குல்ல, அந்த மனசாட்சி என்ன சொல்லும்? நம்ம ஒவ்வொரு செயல்களா மீறி செய்யும் பொழுது, பொறுமை இழக்கும் பொழுது மனசாட்சி என்ன சொல்லும்? நீ ஆண்டவரோட பிள்ளை, தயவு செய்து நீ அமைதியா. உங்களுக்கு அது சொல்லுதா மனசாட்சி? நீங்க ஒரு சண்டை போடும்போது, சத்தம் போடும்போது, பிரச்சனை பண்ணும்போது, வார்த்தைகள் பேசும் பொழுது, நீங்க ஒரு பாவம் செய்யும் போது, ஒரு தவறு செய்யும் போது, ஒரு அக்கிரமம் செய்யும் பொழுது, நம்ம ஏதாவது மீறி செய்யும் பொழுது மனசுல தோணுதா? ஐயோ, நான் ரட்சிக்கப்பட்ட ஆண்டோட பிள்ளையா இருக்கிறேன். உங்க மனசாட்சி குத்தி இருக்கா உங்கள? இல்ல நான் அப்படித்தான் இருப்பேன், நான் செய்யற பாவத்தை நான் செய்வேன், அப்படித்தான் நான் வாழ்வேன், அப்படித்தான் நான் இருப்பேன், அப்படித்தான் நான் சர்ச்சுக்கு வர மாட்டேன், அப்படித்தான் நான் பிரேயர் பண்ண மாட்டேன், அப்படித்தான் நான் ஆண்டவர் தேட மாட்டேன், இப்ப என்ன பண்ண முடியும், நான் அப்படித்தான் அந்த தவறை திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே இருப்பேன். அப்படிங்கிறவங்களுக்கு மனசாட்சி இல்லைன்னு தான் சொல்றோம். வரலையோ சொல்லுவோமா? உண்மையாலுமே அவங்களுக்கு என்ன இல்லை? தான் இஷ்டப்படி செய்யறவங்களுக்கு என்ன கிடையாது? மனசாட்சி இல்லாதனாலதான் அவங்க அப்படி செய்யறாங்க. தன்னுடைய தாய் தகப்பனை குறிச்சு யோசிக்காதவங்க, தன் பிள்ளைகளை குறிச்சு யோசிக்காதவங்க, தங்களுடைய எதிர்காலத்தை குறிச்சு யோசிக்காதவங்க தான் அந்த மனசாட்சி இல்லாதவங்க. அல்லேலூயா. அதெல்லாத்துக்கும் மேல ஆண்டவரை பத்தி யோசிக்காதவங்க மனசாட்சி இல்லாத. அதான் சொல்றாரு. என்னன்னு சொல்றாரு? வாசிங்க 19. ஏனெனில் தேவன் மேல் பற்றுதலாய் இருக்கிற மனசாட்சி நிமித்தம். உண்மையாலுமே உங்களுக்கு நீங்க தேவன் மேல பற்றுதலா இருக்கீங்களா?
அப்படின்னா உங்க மனசாட்சி தவறு செய்யும் போது என்ன பண்ணும்? குத்தப்படும். நீங்கள் அந்த காரியத்தை மீறும் பொழுது குத்தப்படுவீர்கள். தேவன் மேல் பற்றுதலாய் இருக்கிற மனசாட்சி நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு, ஒருவேளை அவர் மேல இருக்க பற்றுதல் நிமித்தமாய் நீங்க பொறுமையா இருக்கிற போது அநியாயமா நீங்க சில பாடுகளை பட வேண்டியது இருக்கும். அநியாயமா நான் பாடுபடுறேனே, நான் என்ன தப்பு பண்ணினேன்? ஆனா இந்த உபத்திரம் எனக்கு வந்திருக்கேன், நான் என்ன தப்பு பண்ணினேன்? எனக்கு இந்த கஷ்டம், நான் என்ன தப்பு பண்ணினேன் அப்படின்னு உண்மையாலுமே நீங்க தேவன் மேல் உள்ள அந்த பற்றுதல் மனசாட்சி நிமித்தம் ஒண்ணுமே பண்ணாம நீங்க பாடுபட்டீர்களானால் வேதம் சொல்லுகிறது என்ன சொல்லுது? அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தாள், அதுவே பிரீதியாய் இருக்கும். ஆங்கிலத்துல என்னங்க வச்சிருக்கீங்களா யாராவது? இல்லையா? இந்த பிரீதியாய் இருக்கும் அப்படிங்கிறது மட்டும் எடுங்க. சரி, தொடர்ந்து 20வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். எல்லாரும் கவனிங்க. நீங்கள் குற்றம் செய்து அழிக்கப்படும் போது பொறுமையோட சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? ஒரு அளவு சொல்லுங்க. நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் பொழுது பொறுமையோட சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாய் இருக்கும். ஒரு அளவு சொல்லுவோமா? அல்லேலூயா. எத்தனை பேருக்கு சத்தியம் புரியுது? அல்லேலூயா. அப்ப என்ன அர்த்தம்? என்னது ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார்? தேவனுக்கு முன்பாக என்னவா இருக்கும்? அக்செப்டபிளா இருக்குமாமா. ஆண்டவர் அப்பதான் அந்த கேஸை எடுத்துக்குவார். நீங்க எந்த தவறும் செய்யாம உபத்திரவப்படும் பொழுது நீங்க படுகிற அந்த கஷ்டத்தை, நஷ்டத்தை, உபத்திரவத்தை ஆண்டவர் அப்பதான் என்ன பண்ணுவாராமா? நோக்கி பார்த்து acceptable, he accepts the problem. அப்பதான் ஒரு சமூகத்துக்கே உங்களுடைய உபத்திரவம் போய் சேரும். நீங்க தவறு செய்து நீங்கள் பாடுபடும் பொழுது கண்டிப்பா அது எங்க போகாது? எங்க போகாது? இன்னொன்னு சொல்றேன், தப்பா நினைச்சுக்க வேண்டாம். கண்டிப்பா தப்பு செஞ்சா அதுக்கு என்ன இருக்கும்? என்ன இருக்கும்? பதில் உண்டு. எத்தனை நாள் நீங்க கழிச்சு போனாலும் சரி, எத்தனை ஆண்டுகள் கழிச்சாலும் சரி, அதுக்கு என்ன கிடைக்கும்? ஆனா நான் தப்பு செய்யாம நான் தண்டனை எனக்கு கிடைக்குது அப்படின்னா அதை பார்த்துட்டு ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரு? சும்மா. அதான் ஆண்டவர் சொல்லுது. ஆங்கிலத்தில் அருமையாக சொல்லுகிறது, for this is thankworthy if a man for conscience towards God endure grief, suffering worthfully, for what glory is it if when ye be buffeted for your faults you shall take it patiently, but if when you do well and suffer for it you take it patiently, this is acceptable with God. அதுதான் கர்த்தர் ஏற்றுக்கொள்ளுவார். புரியுதுங்களா? கர்த்தர் ஏற்றுக்கொள்ள உபத்திரவம் ஒண்ணு இருக்குது. கர்த்தருடைய சமூகத்திற்கு ஒரு மனிதனுடைய உபத்திரவம் போயிடுச்சுன்னா அவன் என்ன பண்ணுவான்? ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? பார்த்துட்டு சும்மா இருப்பாரா? என் பிள்ளை, என் பையன் தப்பு செய்யாம என்ன பண்ணுது? பாடுபடுது, உபத்திரவப்படுதுன்னு ஆண்டவரே இறங்கி வந்து என்ன பண்ணுவாரு? நியாயம் சொல்லுவார். எத்தனை பேருக்கு சத்தியம் புரியுது? குழந்தைய சொல்லுவோமா? ஒருவேளை இன்னைக்கு செய்யலைனாலும் என்னைக்குனாலும் செஞ்சுக்கணும். ஒருவேளை எனக்கு இன்னைக்கு நான் படுகிற உபத்திரவத்தை வந்து இன்னைக்கு எனக்கு தண்டனை கிடைக்கல, அப்ப நான் வந்து படுகிற பாடு சரியா? அப்படியெல்லாம் இல்லை. ஆண்டவரே இன்னைக்கு நான் பாடுபடுறேன், ஆனா நீ வந்து எனக்கு நியாயம் தீர்க்கல, ஐயோ அப்ப நான் ஏதோ தப்பு செஞ்சுட்டு தான் நான் பாடுபடுறேனா? அப்படியெல்லாம் இல்லை. இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்கு இருந்தாலும் அதை என்ன பண்ணிடுவார்? வட்டி முதலுமா தீர்த்துருவார் ஆண்டவர். நீங்க கவலைப்பட வேண்டாம். நல்ல சொல்லுவோமா? ஒருவேளை நான் தப்பு செஞ்சு உபத்திரவப்பட்டு ஆண்டவர் நியாயம் தீர்க்கல அப்படின்னா எனக்கு என்ன தோணும்? தப்பு செஞ்சேன், தண்டனை கிடைக்கல, அப்போ கர்த்தர் என்ன கண்டுக்கலையா? அப்ப கர்த்தர் என்ன கண்டுக்கலையா? சொல்லுங்க. தப்பு செஞ்சேன், பாடுபட்டேன், ஆனா ஆண்டவருக்கு எந்த ரிப்ளை வரல, அப்ப ஆண்டவர் என்ன கண்டிக்கலையே? எத்தனை நாளா இருந்தாலும் வட்டியும் முதலுமா கொடுத்துட்டு தான் வேலை. சொல்லுவோமா? அதனால தயவு செய்து வாலிபர்கள்
எஸ்பெஷலி வாலிபர்களுக்கு நான் சொல்றது, இந்த வயசுல எல்லாமே ரொம்ப ஈஸியா அப்ளிகபிளா இருக்கும். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இன்னைக்கு இருந்தாலும் வட்டியும் முதலும் தீர்த்து கொடுத்தே ஆகணும். வட்டியும் முதல் என்ன ஆயிரும்? கொடுக்கணும். சரிங்களா? அப்போ நல்ல ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்க. நீங்கள் பாடுபடும் பொழுது ரட்சிப்பு பலன் செய்கிறது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, நீங்கள் பாடுபடும் பொழுது, சரிங்களா, நீங்கள் பாடுபடும் பொழுது அதுதான் தேவ சமூகத்திலே போய் சேருகிற ஒரு விண்ணப்பமாய் அமையும். ஒரு சொல்லுங்க. ஓகே, சரி. 1 பேதுரு 4:2 எடுத்து வாசிப்போம். 1 பேதுரு 4:2 முடிச்சிடுறேன். ஒரு 5 நிமிஷம் முடிச்சிருவேன். ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷருடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான். எத்தனை பேருக்கு இந்த வசனம் புரியுது? எத்தனை பேருக்கு புரியுது? அவங்க மட்டும் கை தூக்குங்க. புரியுதா இந்த வசனம்? புரிஞ்சுதா? என்ன புரிஞ்சுது? இதுல அழகா சொல்லுது. இந்த வசனம் நீங்க தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க எல்லாருமே பாட அக்செப்ட் பண்ணிப்பீங்க. இது புரியலைன்னா எனக்கு பாடுகள் வேண்டாம். நீங்க என்ன சொல்றாருன்னா, ஏனெனில் மாம்சத்தில் பாடுபடுகிறவன், எனக்கு இந்த மாம்சத்தில் நான் என்ன பண்றேன்? பாடுபடும் பொழுது இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷனுடைய இச்சைகளின்படி பிழைக்க மாட்டேன். எனக்கு கடைசி வரைக்கும் இந்த பாடு உபத்திரவம் இருந்துட்டு இருக்கிற வரைக்கும் நான் கடைசி வரைக்கும் எதை நிறைவேற்ற மாட்டேன்? என் இஷ்டப்படி என் பாவத்தை நான் என்ன பண்ண மாட்டேன்? செய்யவே மாட்டேன். அதை நான் தொடவே மாட்டேன். எனக்கு பாடுகள் இருக்கும்போது பாவத்துக்குள்ள போகுமா கான்செப்ட்? என்னுடைய கான்சென்ட்ரேஷன். நான் கஷ்டப்படும் போது எனக்கு மற்ற காரியத்தை குறித்து யோசிக்க தோணுமா? என்னுடைய சுயத்தை குறித்து யோசிப்பேனா? என் சுய இச்சைகளை குறித்து, சுய மகிழ்ச்சியை குறித்து நான் யோசிப்பேனா? யோசிக்கவே மாட்டேன். எனக்கு பாடுகள் இருக்கிற வரைக்கும் நான் என்ன பண்ண மாட்டேன்? என்ன சொல்றாரு பாருங்க, மனுஷனுடைய இச்சைகளின்படி பிழைக்க மாட்டேன், மாறாக என்ன செய்வேன்? தேவனுடைய சித்தத்தின்படி பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பேன். ஏன் ஒரு மனுஷன் பாவம் செய்யறான்னா, அவன் பாடுகளை ஏற்றுக்கொள்வதற்கு அவனுக்கு மனசு இல்ல. இயேசு நிமித்தம் வருகிற பாடுகளை ஏற்றுக்கொள்வதற்கு அவனுக்கு மனசு இல்லாதனால அவன் என்ன செய்ய போயிட்டான்? பாவம் செய்யறான். ஒருவேளை கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற பாடுகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நீங்க என்ன செய்ய மாட்டீங்க? சொல்லுங்க, என்ன செய்ய மாட்டீங்க? ஒண்ணும் இல்லைங்க. உங்க கையில செல்போன் இருக்கா? கிறிஸ்து என்ன சொல்றாரு? இது யூஸ் பண்ண சொல்றாரா? யூஸ் பண்ண வேணாம் சொல்றாரா? ஆண்டவருடைய கான்செப்டை பொறுத்த அளவுக்கு செல்போன் யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம், யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ ஆனா என் கையில் இது இருந்தே ஆகணும். என் கையில் இது என்ன ஆகணும்? இருந்தே ஆகணும். போன் பேசி ஆகணும், சில சேட்டிங் பண்ணி ஆகணும், சில நோட்டிபிகேஷன் பார்த்தே ஆகணும். ஆனாலும் அதை தாண்டி நான் யூடியூப்லயோ இல்ல வேற ஏதாவது தவறான வெப்சைட்லயோ இல்ல வேற ஏதாவது மூவிஸோ இல்ல ஷார்ட்ஸோ ஆண்டவருக்கு பிரியம் இல்லாத இதில் பார்த்துடக்கூடாது. இப்போ எனக்கு இந்த சூழ்நிலை எப்படி இருக்கும்? எனக்கு இது தேவை, ஆனா இதுல தகுதி இல்லாததை நான் செஞ்சிடக்கூடாது. இப்ப எனக்கு எப்படி இருக்கும்? முடியுமா என்னால? சரி, இப்ப நீங்க எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருக்கிறவங்க இந்த போனை நானே ஒண்ணுமே செய்யாம நல்லபடியா வச்சுட்டேன். இப்ப இங்க யாருமே இல்ல, என்ன பண்ணுவேன்? வாலிபர்கள் சொல்லுங்க, என்ன பண்ணுவீங்க? சொல்லுங்க. யாருமே இல்ல, இப்ப இந்த போன் இங்க இருக்கு, என்ன பண்ணுவேன்? தகாத சில காரியங்களுக்கு பயன்படுத்துவனா? ஒருவேளை அப்படி நான் பயன்படுத்தாம பொறுமையா ஏர்வ கொட்ட பாவத்தை நான் செய்யக்கூடாது அப்படி சகிக்கும் போது ஒரு வேதனை, வழி, பாடு வருந்துறீங்களா? உங்க சுயத்தை கட்டுப்படுத்தி நிற்கும் போது அதுதான் ஆண்டவர் சொல்லுகிற காரியம். இங்க நீங்க என்ன பண்ணுவீங்க? இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாய் பாவங்களை விட்டு வைத்திருப்பீங்க. இதுதான் உபத்திரவம்ங்கிறார். கையில இருக்குது, ஆடு சுத்தி யாரும் இல்ல, தனியா இருக்கிறேன், ஆனா எந்த பாவமே செய்யாம ஒரு கஷ்டத்தை அனுபவிக்கிற பாத்தீங்களா? அந்த பாடுதான். சகிச்சுக்கோங்கிறார், தப்பு இல்ல. சொல்லுங்க, ஒண்ணு இல்ல. சிம்பிளா இன்னும் நான் தெளிவா சொல்றேன், வாலிபர்களுக்காக சொல்றேன், பெரியவங்க தப்பா நினைச்சுக்க. ஒரு பொண்ணை பார்த்தோன்னே எனக்கு அட்ராக்ட் ஆயிடுது, ஒரு பையனை பார்த்தோன்னே அந்த அழகுல நான் மயங்கிட்டேன். ஆனா தேவ சித்தம்னு என் வாழ்க்கையில வந்து அதுக்கு நான் மதிப்பு கொடுக்குறேன். அதையும் மீறி என்னுடைய
ஹார்மோன்ஸ், இச்சை நிமித்தம் நான் என்ன பண்றேன், உன்னை செலக்ட் பண்ணிடணும், செலக்ட் பண்ணிடணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நல்லா புரிஞ்சுக்கணும். ஆனாலும் தேவ சித்தம், தேவ நோக்கம், தேவ திட்டம் ஒன்று இருக்குது. ஆண்டவருடைய அழைப்புன்னு ஒன்று இருக்கு. என் வாழ்க்கையில் அவர் முன்குறித்தல் ஒன்று இருக்கு. எனக்குன்னு ஒரு விழா இழவு காத்திருக்குமே, அதை செய்யணுமா, இதை செய்யணும் அப்படின்னு சொல்லி இதுக்கு ரெண்டுக்கு நடுவில் ஒரு கஷ்டத்தை அனுபவிப்பீங்க பாத்தீங்களா? அந்த கஷ்டத்தோட அந்த இச்சையை தூக்கி வீசிட்டு ஆண்டவருடைய சித்தத்தை கையெடுப்பீங்க பாத்தீங்களா? இதுதான் உண்மையான பாடு. சொல்லுவோமா? இதுதான் உண்மையான பாடு. ஒண்ணு இல்ல, பெரியவங்களுக்கு சொல்றேன். அமௌண்ட் வர ஒரு வேலை இருக்கு, ஆனா நான் ஏமாத்தி ஆகணும். ஏதோ ஒரு ஃபோர்ஜரி நான் அதுல பண்ணணும், ஏதோ ஒரு தவறான காரியத்தை பண்ணா அந்த பல்க் அமௌண்ட் எனக்கு வந்துடும். இன்னொன்னு என் வேலைக்கு ரொம்ப அதிகமான கூலி, ஏமாத்தி நான் அதை வாங்க போறேன். ஆண்டவர் என்ன உண்மையா புத்தவனாய் அவருடைய வீட்டுல உண்மை உள்ளவன் என்ன நினைச்சுட்டு இருக்காரு. இப்ப நான் அந்த தப்ப செய்யட்டுமா, இல்ல ஆண்டவர் சித்தம் செய்யட்டுமா? சொல்லுங்க. அந்த தப்ப செய்யட்டுமா, அந்த தப்ப செஞ்சு அந்த லட்சங்களை நான் வாங்கி பேங்க்ல போட்டுக்கிட்டுமா, அந்த ஆயிரங்களை அந்த கோடிகளை வாங்கி பேங்க்ல போட்டுக்கிட்டுமா, இல்ல ஆண்டவருடைய சித்தம், எனக்கு லட்சமும் வேண்டாம், கோடியும் வேண்டாம், அந்த வேலையும் வேண்டாம், அந்த வீடு வேண்டாம், அந்த வாசல வேண்டாம், தூக்கிட்டு போ அப்படின்னு. இதுக்கு மத்தியில நீங்க ஒரு கஷ்டப்படுவீங்க பாத்தீங்களா? அதுவும் ஒரு பாடுதான். அல்லேலூயா. அந்த பாடுகளின் நிமித்தம் நீங்க அதை ஒதுக்கிட்டு, எதை தவறுகளினால், பாவங்களினால், இல்ல மீறுதலினால் வருகிற அந்த ஆசீர்வாதத்தை நான் ஒதுக்கிட்டு எதை நான் விரும்புறேன், தேவ சித்தத்தையும் தேவ திட்டத்தையும் தேவ நோக்கத்தையும் நான் விரும்புறேன் பாத்தீங்களா? அதுதான் உண்மையான பாடு. அல்லேலூயா. இதுலதான் நான் எதை செய்ய முடியும், தேவ சித்தத்தையும் செய்ய முடியும், பாவத்தை விட்டு நான் என்ன பண்ணி இருப்பேன், ஓய்ந்திருப்பேன். இப்படித்தான் என்னால பாவத்தை, வாழ்க்கை ஃபுல்லா இந்த பாடுகள் இருக்குங்க. இப்படிப்பட்ட பாடு வாழ்க்கை ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? எல்லா இடத்துலயும் சூசிங்ல நம்ம செக் வச்சு நிப்பான் பிசாசு. இன்னும் இல்ல, ஒரு தடவை பேப்பர் கரெக்ஷன்ல எனக்கு சொன்னாங்க, இந்த பேப்பர் வந்து ஃபெயில் ஆகிற பேப்பர், இந்த பேப்பர்ல ஒரு சில இடங்கள் காலியா இருக்கு கொஸ்டின்ஸ்ல, அந்த இடத்த நீ தான் ஃபில் பண்ணி இந்த பேப்பரை நீ பாஸ் பண்ண வைக்கணும்ட்டாங்க. நான் என்ன பண்ணியிருப்பேன், எனக்கு சைன் பண்ண கொடுத்துட்டாங்க, நீ இந்த பேப்பரை பாஸ் பண்ணி வைக்கணும், வேற வழியே இல்லை, இது அட்டானமஸ் காலேஜ், அவன் ஃபீஸ் கட்டிட்டான், அவன் கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டான், நான் இதை வந்து பாஸ் பண்ணியே அவன் இந்த பேப்பரை. ஆனா ஒண்ணுமே எழுதுறீங்க, 10 1 மார்க்கும் 10 கேப் போட்டு வச்சிருக்கான். செக், பயங்கரமான செக். எனக்கு நடந்த உண்மையை சொல்றேன். நீங்க சொல்லிட்டு போய் சொன்ன அதை செய்யவே முடியாது அப்படின்னு. அவங்க சொன்னாங்க, வேலை கூட போகலாமா, இந்த வேலை எனக்கு வேண்டான்ட்டேன். சொல்லுவோமா? ஒருவேளை அந்த 10 1 மார்க்கையும் நான் எழுதி 10 மார்க் போட்டு 3 மார்க் 2 மார்க் எல்லாம் ஃபில் பண்ணி வச்சு அவனுக்கு நான் பாஸ் போட்டு இருந்தேன்னா அங்க எனக்கு சம்பளம் கிடைச்சிருக்கும், அங்க வேலை எனக்கு பர்மனன்ட் ஆயிருக்கும், அங்க நான் வந்து உலக பிரகாரமா அந்த சந்தோஷத்தை அனுபவிச்சிருப்பேன். ஆனா எது எனக்கு கிடைச்சிருக்காது? ஆண்டவர் எனக்காக வச்ச நோக்கம், தரிசனம், திட்டம் எத்தனை பேருக்கு சத்தியம் புரியுது? அதுக்கு மத்தியில நான் பட்ட ஒரு கஷ்டம் இருக்கு தெரியுங்களா? எச்சோடி சொல்றதை செய்யறதா இல்ல ஆண்டவரை பாக்குறதான்னு, அதுக்கு நடுவில் நான் பட்ட பாடு இருக்கு பாத்தீங்களா? கொடுமையிலும் கொடுமை, மகா கொடுமை. ஏன்னா அப்ப நான் ஜூனியர், ரொம்ப அப்பதான் போய் ஃப்ரெஷ்ஷா சேர்ந்திருக்கேன். எம்ஃபில் முடிச்சு முடிக்க போறேன், அந்த ஒரு சிச்சுவேஷன்ல நடந்துகிட்டு இருக்கு. என் டிகிரியும் கம்ப்ளீட் ஆகணும், ஸ்காலர் டிகிரியை ஹோல்ட் பண்ணா ஒண்ணுமே பண்ண முடியாது, தீசிஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா எதிர்த்து நின்று ஆண்டுடைய சித்தத்துக்கு மாற, ஆண்டவருக்கு மாற அதை செய்ய மாட்டேன். சொல்லுவோமா? இத்தனை பேருக்கு சத்தியம் புரியுதுங்களா? அந்த மத்தியில பட்ட பாடு, அந்த பாடுனால ரட்சிப்பு எனக்குள்ள விளங்க செய்யும். அல்லேலூயா. அது தேவனுடைய சமூகத்துல போய் பிரீதியாக எட்டினது. அல்லேலூயா. அது நிமித்தமாய் தேவ நோக்கம், தேவ சித்தத்தை என்னால் செய்ய முடிகிறது. அல்லேலூயா. இப்ப தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ முடியும். ஒருவேளை தப்ப செஞ்சிருந்தா வாழ்க்கை ஃபுல்லா என்ன பண்ணிக்கிட்டே இருக்கும், உண்மையாலுமே மனசாட்சியில் குத்துண்டவனாய் ஒவ்வொரு நாளும் அனுபவிச்சுக்கிட்டே இருக்கேன். அல்லேலூயா. ஒருவேளை நான் அதை செஞ்சிருந்தேன், நான் நினைச்சிட்டு இருப்பேன் நான் நல்லா வாழ்ந்துருவேன். நான் மறுபடியும் சொல்றேன், இங்க இருக்கிற எல்லாரும் கேட்டுக்கங்க, தேவனுக்கு பிரியமில்லாதவர்களை செஞ்சுட்டு நான் நல்லா வாழ்ந்துருவேன் நினைச்சேன்னா என்ன பாரு ஒரு முட்டாள்கள் யாருமே. அல்லேலூயா.
தேவனுக்கு பிரியமில்லாதவர்களை செஞ்சுட்டு நான் நல்லா இருப்பேன்னு நினைச்சேன்னா, ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு லைஃபை சூஸ் பண்ணி நான் நல்லா இருப்பேன்னு நினைச்சேன்னா, ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை செஞ்சுட்டு நான் நல்லா இருப்பேன்னு நினைச்சேன்னா, என் சுய, என் இச்சை, என் ஆசை, என்னுடைய மாம்சம் சொல்றதை, என் மூளை சொல்றதை கேட்டுட்டு நான் நல்லா இருப்பேன்னு நான் நினைச்சேன்னா, என்னை போல ஒரு முட்டாள், ஏமாடி, ஏமாற்றப்பட்டவர்கள் யாருமே இல்லை. இப்போ இந்த வாழ்க்கையில, இந்த உலகத்துல மேபி நீங்க 2 மாடி 3 மாடி கட்டி சந்தோஷமா இருக்கலாம். ஆனா ஒரு நாள் கர்த்தர் வரும் பொழுது மொத்தத்துக்கும் கணக்கு கணக்கு ஒப்புவிக்க முடியாது. ஒருவேளை நீங்க 4 மாடி கட்டளையினால குடிசையில தான் இருக்கிறீங்க, அந்த பாடுகளை அனுபவிச்சுட்டு ஆண்டவருக்காக வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. கர்த்தர் வருவார், குடிசையில் இருக்கிற உங்களை பரலோக மாளிகையில கொண்டு போய் சேர்ப்பார். உடலையே சொல்லுவோமா? ஒருவேளை எல்லா இச்சைகளின்படி, ஆசைகளின்படி, உங்கள் எண்ணங்களின்படி நிறைவேற்றி விட்டு நீங்கள் 10 மாடி அடுக்கு மாடி குடியிருப்பில் நீங்கள் குடியிருந்தாலும் ஆண்டவர் வரும் பொழுது இந்த மாடியில் இறங்கி நரகத்துல போட அவர் வல்லவராக இருக்கிறார். சொல்லுவோமா? எத்தனை பேருக்கு சத்தியம் புரியுது? 1 பேதுரு 4:15 வாசிங்க. ஆதலால் உங்களில் ஒருவனும் கொலைபாதகனாயாவது, திருடனாயாவது, பொல்லாங்கு செய்தவனாயாவது, அந்நிய காரியங்களில் தலையிட்டுக் கொண்டவனாயாவது பாடுபடுகிறவனாய் இருக்க கூடாது. தேவையில்லாத பாடுகள் இருக்கக்கூடாது. என்னென்ன பாடு சொல்லி இருக்கிறாரு? ஒண்ணு கொலை பண்ணிட்டு, திருடிட்டு, பொல்லாங்கு செஞ்சுட்டுனா எல்லா பாவமும் செஞ்சுட்டு, அந்நிய காரியங்கள் எல்லாம் போய் தலையிட்டு வருகிற பாடு, இதுதான் எனக்கு பாடுன்னு சொல்லக்கூடாது. நம்மளா போய் தலையை விட்டு, நம்மளா போய் கையை விட்டு, நம்மளா போய் வாயை விட்டு, நம்மளா போய் பாவம் செஞ்சுக்கிட்டு வருகிற பாட வச்சுக்கிட்டு இதுதான் என் பாடு அப்படி என்ன பண்ணக்கூடாது, சொல்லவே கூடாது. நீ பட்ட கெட்ட, அவ்வளவுதான். எத்தனை பேருக்கு சத்தியம் புரியுது? அவ்வளவுதான் அந்த கான்செப்ட். இதெல்லாம் பண்ணிட்டு வருகிற பாடு, நான் பொல்லாங்க செஞ்சிருக்கேன், தீமை செஞ்சிருக்கேன், கொலை செஞ்சிருக்கேன், விபச்சாரம் செஞ்சிருக்கேன், எல்லா பாவத்தையும் செஞ்சுட்டு வந்துட்டு ஒரு பாடு அனுபவித்து உபத்திரவம் அப்படின்னு சொல்லக்கூடாது. அது எனக்கு தண்டனை, நானா எனக்கு மாம்சத்தின் பிரகாரமா வாங்கி உட்கார்ந்துருக்கேன், அது பாடு கெட்ட. அதுக்கு பதிலா எது பாடுன்னு சொல்றாரு 16வது வசனத்துல? ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். சொல்லுவோமா? நீங்கள் கிறிஸ்தவர்களாய் நீங்கள் இருக்கும் பொழுது, கிறிஸ்துவுக்காக பரிசுத்தமாய் வாழ்ந்து அவருக்காக நிலை நிற்கும் பொழுது வருகிற பாடுகள் மட்டுமே பாடுகளாய் வேதம் சொல்லுகிறது. உரல்லே சொல்லுவோமா? ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன். உரல்லே சொல்லுவோமா? நான் கிறிஸ்தவனாய் இருக்கிறது நிமித்தம் எனக்கு ஒரு பாடு வந்துச்சு, நான் பரிசுத்தமாய் இருக்கிறது நிமித்தம் எனக்கு ஒரு பாடு வருது, நான் உத்தமனாய் இருக்கிறது நிமித்தம் எனக்கு ஒரு பாடு வருது, நான் ஒழுக்கமா இருக்கிறது நிமித்தம் எனக்கு ஒரு பாடு வருதுன்னு சொன்னா அது நிமித்தம் அந்த மனுஷன் தேவனை மகிமைப்படுத்தட்டும். ஏன்னா அந்த மனுஷன் தேவனோடு, கிறிஸ்துவோடு சதா காலமும் அவனும் ஆளுகை செய்கிற அந்த மகிமைக்குள்ளாய் அவனும் கடந்து செல்வான். கர்த்தர் அவனையும் மகிமைப்படுத்துவார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். சத்தியம் புரிஞ்சிருச்சா? சத்தியம் புரிஞ்சிருச்சா? எப்படி பிதாவாகிய தேவனுடைய மகிமையை குமாரனாகிய கிறிஸ்து பெற்றாரோ, அதே போல குமாரனாகிய கிறிஸ்துவனுடைய மகிமையை நாமும் பெற்றுக் கொள்ளுவோம். அந்த மகிமையில் வாழ ஆசைப்படுவோம். அந்த மகிமையை பெற்றுக் கொள்வதற்கு பாடுகள் வரும். நீங்கள் கிறிஸ்தவர்களாய் வாழும் பொழுது, கிறிஸ்துவுக்காக வாழும் பொழுது, பரிசுத்தமாய் வாழும் பொழுது, ஒழுக்கமும் நேர்மையும் உண்மையுமாய் வாழும் பொழுது வருகிற பாடுகள் கிறிஸ்துவின் மகிமைக்கு நேராக உங்களை அழைத்து செல்லும். கிறிஸ்து மகிமைப்பட்டது போல நீங்களும் மகிமைப்படுவீர்கள். அந்த ஆளுகைக்குள்ள செல்வீர்கள். கிறிஸ்துவின் நிமித்தம் வர பாடுகள் அது அழிவிற்கல்ல, அது ஆளுகைக்குண்டானது. எத்தனை பேருக்கு சத்தியம் புரிகிறது? எல்லாரும் நினைப்போம்.